அதிகமான வியூஸை பார்க்கறதுக்கு இம்பார்ட்டன்ட் யூடியூப் செட்டிங்ஸ். ஆனால் உங்கள் சேனலில் செட்டிங்ஸை மட்டும் சரி பண்ணால் 0 வியூஸ்ல இருந்து 1 மில்லியன் வியூஸ் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை தான். நான் ஏன் சேனல் செட்டிங்ஸை கட்டுக்கதைன்னு சொல்கிறேன்றத இந்த வீடியோட முடிவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆனால் இப்போ நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் சொல்லாத ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். 2017 2018 வருஷத்துக்கிட்ட தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனலை யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல ஸ்டார்ட் பண்ணேன். 24 மணி நேரம் கடுமையா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். எதுக்காக? நம்மளுமே மானிட்டேஷன் ஆகிட்டு யூடியூப்ல இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஆனா எவ்ரி வீடியோ போடும்போது திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு, நம்ம வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் போடுறோம், ஆனால் பேசிக்காக யூடியூப்ல சைக்கலாஜிக்கலை பேஸ் பண்ணி ஒரு சில செட்டிங்ஸை கரெக்டாக வைக்காததுனால தான் நமக்கு வியூஸ் போகலைன்னு. ஆனால் இப்போ நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, அதெல்லாம் கரெக்ட் பண்ணி வீடியோவை கம்ப்ளீட்டாக சரி பண்ணதுக்கு அப்புறமா நான் இப்போ ஓனா 4 to 5 மானிட்டைஸ்டு யூடியூப் சேனலை ஓன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்காகவும் நான் என்னென்ன செட்டிங்ஸை சரி பண்ணேன்றத ரேங்கிங் வைஸா பேட், குட், ஓகேன்றதை பிரித்து சொல்ல போகிறேன். இதில் எவ்ரி செட்டிங்ஸ் நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கடைசியாக நான் சொல்ல போகிற செட்டிங்ஸ் ஒரு கட்டுக்கதை அப்படின்றதையுமே கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒரு ஸ்மால் கிரியேட்டர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பர்சனலாகவே, ப்ரோ நான் உங்களுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல்லாம் கம்ப்ளீட்டாக டெட் ஆயிடுச்சு, இனிமேல் நான் இதை ரன் பண்ணியும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு சில விஷயத்த கன்சிஸ்டன்டா நான் ஃபாலோ பண்ணும்போது இப்போ ஒரு வீடியோக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு வித் ஸ்கிரீன்ஷாட்டோட என்கிட்ட வாட்ஸ்அப்ல ரொம்பவே ஹாப்பியா சொன்னாங்க. ஸோ உங்களுடைய சேனலையுமே நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ் மூலியமா ஃபாஸ்டா க்ரோ பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமா நீங்களும் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ நான் ரேங்கிங் பண்ண யூடியூப் செட்டிங்ஸ், அதாவது ஓகே, குட், பேட்ல ஃபர்ஸ்ட் ஓகேல என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். முக்கியமா இதுல 5 டைப்ஸ் ஆஃப் செட்டிங்ஸ் இருக்கு. அதை நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துட்டு உங்க சேனலையுமே அது கரெக்டா இருக்கா, கரெக்டா பண்ணிருக்கோமான்றதையுமே செக் பண்ணிருங்க. ஓகேல ஃபர்ஸ்ட் செட்டிங், உங்க சேனல்ல நீங்க புது புது வீடியோஸா போஸ்ட் பண்றீங்களா, அது எல்லாமே நோட்டிஃபிகேஷனா உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போனாதான் நீங்க போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் அதிகமா வியூஸ் பார்க்க முடியும். நான் சொல்றது கரெக்டா? இதுக்கு என்ன செட்டிங்ஸை நம்ம ஆன் பண்ணணும்? நீங்க ஒரு புது வீடியோ போஸ்ட் பண்ணும்போது மொபைல்ல டெஸ்க்டாப் வெர்ஷனை ஆன் பண்ணிட்டோ அல்லது லேப்டாப் மூலியமா அப்லோட் பண்றீங்கன்னா, அப்லோட் பண்ணும்போது ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே நோட்டிஃபை சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா எனபிளா தான் இருக்கும். நீங்க மொபைல்ல டைரக்டா அப்ளிகேஷன் மூலியமா போஸ்ட் பண்றீங்கன்னா அதை நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆன்ல தான் இருக்கும். ஆனா டெஸ்க்டாப்லயோ குரோம்லயோ அப்லோட் பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டைம் அது ஆன்ல இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தாதான் உங்க சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கரெக்டாக யூடியூப் நோட்டிஃபிகேஷன் போகும். ஆனால் நான் இந்த செட்டிங்ஸை பற்றி போன வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆனால் அதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு நோட்டிஃபிகேஷனை எப்படி கரெக்டாக சென்ட் பண்ணுறதுன்றதை நான் அந்த வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஆனால் இந்த செட்டிங்கில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நீங்கள் இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணியே வச்சிருந்தாலும் மேபி உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு கிளிக் பண்ணி வச்சிருந்தாலுமே அவங்களுடைய மொபைல் ஆப் யூடியூப் நோட்டிஃபிகேஷனை டிசபிளா வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு போகாது. அதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் இப்ப என்ன நினைப்பீங்க தெரியுமா, உங்களோட பழைய வீடியோக்கு இது ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படின்னு பார்க்க ட்ரை பண்ணுவீங்க. நானுமே அந்த தப்பை ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பண்ணேன். அதுக்கப்புறமா யூடியூபோட ஃபீட்பேக் இருக்கு, கமெண்ட் செக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போயிட்டு சேட் பண்ணி கேட்டேன், என்னங்க நான் போஸ்ட் பண்ண பழைய வீடியோக்கு என்னால இப்ப திடீர்னு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ண முடியல, கிரே கலர்ல காமிக்குதே அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொன்ன பதில், ஏப்பா நீங்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணணும்னா அந்த வீடியோவை அப்லோட் பண்ணும் போதே ஆன் பண்ணணும். இல்லைனா வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்கா ஆன்ல இருந்துச்சுன்னா கிரே கலர் சிம்பிள் வந்துடும். அப்ப நீங்க அதை ஆன் பண்ண முடியாது. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நீங்க போஸ்ட் பண்ண போற அடுத்த வீடியோக்குமே இந்த செட்டிங்ஸ் ஆன்ல தான் டிஃபால்ட்டா இருக்கும். அதை நீங்க செக் பண்ணி பார்க்கிறது பெட்டர். இப்போ ஓகே ரேங்கிங்ல 2வது செட்டிங், இந்த செட்டிங்ஸை நீங்க கரெக்டா எனபிள் பண்ணலனா உங்க சேனல்ல
தம்ப்நெயிலும் செட் பண்ண முடியாது, லாங் வீடியோவும் அந்த அளவுக்கு பெருசாலாம் போட முடியாது. அப்புறம் எப்படிங்க உங்க சேனல் growth ஆகும்? ஸோ இந்த செட்டிங்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ இந்த செட்டிங்ஸ் என்னன்னா, நீங்க யூடியூப் ஓபன் பண்ணிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணணும். லேப்டாப்பா இருந்தா டேட்டா செட்டிங்ஸ் இருக்கும். இல்ல நான் மொபைல் தான் யூஸ் பண்றேன்னா குரோம்ல போயிட்டு டெஸ்க்டாப் மோட்ல உள்ள போனீங்கன்னா அதுக்கப்புறமா செட்டிங்ஸ் இருக்கும். அதுல ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன்ல தான் ஒரு 3 எனேபிள் செக்ஷன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் எனேபிள் செக்ஷன் ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர், அது எனேபிளா தான் இருக்கும். மோஸ்ட்லி ஃபியூச்சர் இன்டர்மீடியட்னு 2 ஃபியூச்சர் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ல நீங்க மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணணும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த நம்பர்ல ஓடிபி வருமோ, எந்த நம்பரை இந்த சேனல்ல ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ, ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். அப்போதான் உங்க சேனல்ல நீங்க தம்ப்நெயிலையே செட் பண்ண முடியும். அடுத்து கீழே உள்ளது ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க அதையுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். அப்பதான் லாங் வீடியோவை உங்களால போஸ்ட் பண்ண முடியும். தம்ப்நெயில் அண்ட் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்றது ஒரு சேனலுக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஸோ ரெண்டாவதா இந்த ஓகே அப்படின்ற செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மூணாவது செட்டிங், இந்த செட்டிங்ஸை நீங்க கரெக்டா பண்ண மறந்துட்டீங்க, இல்ல இதுதானப்பா அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா யூடியூப்ல உங்க சேனலுக்கும் மற்ற சேனலுக்கும் ஆடியன்ஸுக்கு டிஃபரன்ஸே தெரியாது. இதெல்லாம் ஒரு சேனலா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போயிடுவாங்க உங்க சேனலை பார்த்து. அப்படின்னு நினைக்க கூடாதுன்னா இந்த செட்டிங்ஸை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்லயே கஸ்டமைஸ்ல போனீங்கன்னா பிராண்டிங் அப்படின்றது இருக்கும். அதுல உங்க சேனல் எதை பேஸ் பண்ணது, ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங்கை பேஸ் பண்ணி ஓனா ஒரு லோகோவை கிரியேட் பண்ணி செட் பண்ணுங்க. இல்ல கேமிங்கா அல்லது vlog சேனலா, எதுவா இருந்தாலுமே உங்க லோகோவை பேஸ் பண்ணி தான் உங்க சேனலோட ஐடென்டிட்டியே கிரியேட் ஆகும். கீழே வந்து பேனர்னு சொல்லுவாங்க. மொபைல் பேனர், லேப்டாப் பேனர் அப்படின்ற 2 சைஸ்லயுமே ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு பேனரை நீங்க என்ன ஆப் யூஸ் பண்றீங்கனாலும் பரவாயில்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கேன்வா யூஸ் பண்றீங்கனாலுமே அதுல சர்ச் பாக்ஸ்ல யூடியூப் பேனர்னு போட்டா அதுவே உங்களுக்கு சைஸ் தரும். அந்த சைஸ்ல உங்களால எந்த அளவுக்கு ஒரு பேனரை பெஸ்டா கிரியேட் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு கிரியேட் பண்ணி உங்க சேனலுக்கு இப்பவே நீங்க செட் பண்ணி பழகிக்கோங்க. அப்பதான் ஒரு ஆடியன்ஸ் உங்க சேனல் ஓபன் பண்ணி பாக்குறாங்கன்னா பாக்குறதுக்கு ப்ரொஃபஷனலாவது இருக்கும். அடுத்து கீழே எண்ட் ஸ்கிரீன் வரைக்கும் ஒரு வாட்டர் மார்க்கை செட் பண்றது. அந்த வாட்டர் மார்க்ன்றது வெறும் வாட்டர் மார்க் இல்லை, உங்க வீடியோவை பாக்குறாங்க, அந்த வாட்டர் மார்க்கை மேபி கிளிக் பண்றாங்கன்னா யூடியூபே அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பான்னு ரெக்கமெண்ட் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வாட்டர் மார்க்ல கீழே என்டையர் வீடியோன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா பெட்டர். நான் இதை ஏன் சொல்றேன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நான் இதெல்லாம் பண்ணல, இதெல்லாமே சைக்கலாஜிக்கலா ஆடியன்ஸை ட்ரிகர் பண்ணி உங்களை அதிகமான வியூஸ் வர வைக்கும், சேனலுக்கு சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணும், வியூஸையுமே அதிகமாக்குறதுக்கு இந்த செட்டிங்ஸ் எல்லாமே சின்ன சின்ன வகையில யூஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க சேனல் grow ஆகும். அடுத்து நான் சொல்ல போற எவ்ரி செட்டிங்ஸ் ரொம்ப crucial, மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா இந்த ஓகே ரேங்கிங்லயே கடைசி 2 முக்கியமான செட்டிங்ஸ்ல ஒன்னு சேனல் டிஸ்கிரிப்ஷன். நீங்க கஸ்டமைசேஷனுக்குள்ள போனாலே சேனல் டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்கன்னு கேட்கும். அப்ப நான் இதுல என்ன தப்பு பண்ணுவேன் தெரியுமா? ஆரம்ப காலகட்டத்துல வாழ்க வளமுடன், வெல்கம் டு அவர் சேனல் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லைனா எழுதுவேன். ஆக்சுவலா யூடியூப்ல உங்க சேனல் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது மொபைலா இருந்தாலும் லேப்டாப்பா இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு நீங்க சேனலுக்கு நேமுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்ன ஃபர்ஸ்டா எழுதிருக்கீங்களோ அந்த லைன் அவங்களுக்கு விசிபிளா தெரியும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல நீங்க என்ன எழுதணும்னா, உங்க சேனல் பார்க்கறதுனால ஆடியன்ஸுக்கு என்ன பெனிஃபிட், என்டர்டைன்மெண்ட் பண்ண போறீங்களா, எஜுகேட் பண்ண போறீங்கன்னா எதை பேஸ் பண்ணி எஜுகேட் பண்ண போறீங்கன்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஃபர்ஸ்ட் லைன்லேயே கிறிஸ்பியா எழுதினீங்கன்னா உங்க சேனல் மேல மிகப்பெரிய ஒரு குட் இம்ப்ரெஷன் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனால உங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கரெக்டா எழுதுங்க. இந்த ஓகே ரேங்கிங்ல ஆடியன்ஸோட அவைலபிள் டைமை பார்க்கறதும் ஒரு விதமான செட்டிங்ஸ் தான். அதே இது இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண போறீங்கன்னா ரிலேட்டட் வீடியோவை ஆட் பண்றது. ரிலேட்டட் வீடியோவை ஆட் பண்ணணும்னா நீங்க மொபைல்லையே ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கீழே ரிலேட்டட் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா உங்க ஷார்ட்ஸ் எந்த வீடியோ லாங் வீடியோக்கு ரிலேட்டபிளா இருக்குமோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா மேபி ஷார்ட்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ் லாங் வீடியோவுமே கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வீடியோக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அப்ப வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த செட்டிங்ஸ் மூலியமா ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஷார்ட்ஸை பார்த்துட்டு ரிலேட்டபிள் வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குற ரேஷியோ ஆஃப் த ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. பட் நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடியன்ஸ் டைமிங்ன்றது ஒரு சேனலுக்கு ரொம்ப குரூஷியல். அதுல ஒரு சில டேட்டா ஃபேக்கா இருக்கும், ஒரு சில டேட்டா நல்லதா இருக்கும். பட் யூடியூப் தர டேட்டான்னு பாத்தீங்கன்னா உங்க அனலிட்டிக்ஸ்ல ஆடியன்ஸ் அப்படின்றதுக்கு கீழே பாக்ஸா போட்டிருக்கும். அதுல எங்கெல்லாம் டார்க் கலர் பாக்ஸ் போட்டிருக்கோ அந்த டைமிங்ல ஆடியன்ஸ் அதிகமா அவைலபிளா இருக்காங்கன்னு அர்த்தம். லைட் கலர் பாக்ஸ் போட்டிருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான டைம்ல தான் அவைலபிளா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்,
எந்த டைமிங்ல எந்த டேல ஆடியன்ஸ் அதிகமா டார்க் கலரா அவைலபிளா இருக்காங்களோ அப்ப நீங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணீங்கன்னா அது வாட் எவர் இட்ஸ் மேபி லாங் வீடியோவா இருக்கட்டும் ஷார்ட்ஸ் வீடியோவா இருக்கட்டும் போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க நோட்டிபிகேஷன் சப்ஸ்கிரைபருக்கு போகும்போது அவங்க அந்த டைம்ல யூடியூப்ல இருக்காங்கன்றதுனால அதை கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உங்க சேனல்ல நீங்க போடுற புது வீடியோக்கு இன்ஸ்டன்டாவே வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த டேட்டா ஒரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த யூடியூப் செட்டிங்ஸ்ல குட் ரேங்கிங் குள்ள வந்திருக்கும். இதுல முக்கியமான 8 செட்டிங்ஸ் இருக்கு. நீங்க இந்த 8 செட்டிங்ஸை யூஸ் பண்றீங்களோ இல்லையோ அதை கரெக்டா யூஸ் பண்றீங்க. இப்ப நான் சொன்ன மாதிரினா நீங்க வேற லெவல் தான். சேனல் சூப்பரா க்ரோ ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம் தான். அதுல ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ், உங்க சேனல்ல நீங்க போஸ்ட் பண்ற வீடியோ எஸ் மேடு ஃபார் கிட்ஸா நோ மேடு ஃபார் கிட்ஸா அப்படின்றது தான். ஆக்சுவலா யாரெல்லாம் எஸ் மேடு ஃபார் கிட்ஸ்னு கொடுக்கணும்னா ரைம்ஸ் வீடியோ, ஏபிசிடி வீடியோ, ஆல்பபெட்டை பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி கிட்ஸ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி வீடியோஸ் போடுறீங்கன்னா அவங்க எஸ் மேடு ஃபார் கிட்ஸ்னு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஹாரியர் மூவியோ அல்லது ரொம்ப வயலன்ஸ் ஏற்படுத்துகிற கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் எஸ் மேடு ஃபார் கிட்ஸ்னு கொடுக்கவே கூடாது. நீங்கள் அந்த மாதிரி கண்டென்ட்டை பார்க்கவே கூடாது அப்படின்னு தான் ஒரு கிரியேட்டருக்கே நீங்கள் போடுற வீடியோ எஸ் மேடு ஃபார் கிட்ஸா நோ மேடு ஃபார் கிட்ஸான்றதுக்கு ஒரு கேட்டகரியில் செட்டிங்ஸே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. இல்லை ப்ரோ, நான் நார்மலாக குக்கிங் வீடியோஸ் போடுறேன், சின்ன சின்ன கேமிங் வீடியோஸ்லாம் போடுறேன், என்னோட கண்டென்ட்டை குழந்தைங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் பார்க்கலாம், அப்படி குழந்தைங்க பார்த்தா கூட இது ரொம்ப வயலேஷன் ஏற்படுத்துற மாதிரிலாம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னே கொடுக்கலாம். நோ நாட் ஃபார் மேட் ஃபார் கிட்ஸ்னு கொடுக்கறதுனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னா உங்க வீடியோ லார்ஜ் செட் ஆஃப் ஆடியன்ஸை ரீச் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மூலியமா நிறைய ஆட் ரன் ஆகும் மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறமா. அப்ப கிட்ஸ் வீடியோவை கம்பேர் பண்ணும்போது நாட் மேட் ஃபார் கிட்ஸ் வீடியோக்கு கொஞ்சம் அதிகமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுலயே ரெண்டாவது செட்டிங்ஸ், நீங்க ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது உங்க வீடியோவுக்கு லைசன்ஸை செலக்ட் பண்றது. இதுல 2 முக்கியமான லைசன்ஸ் இருக்கும். ஒன்னு ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ், ரெண்டாவது காமன் யூடியூப் லைசன்ஸ். ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க போஸ்ட் பண்ற வீடியோவை மற்றவங்களால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் அர்த்தம். அதுவே காமன் யூடியூப் லைசன்ஸ்ல கொடுக்குறீங்க, காமன் கிரியேட்டிவ்ல கொடுக்குறீங்க அப்படின்னா மற்றவங்களுமே உங்க வீடியோ கிளிப்ஸை யூஸ் பண்ணி அவங்க சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெர்மிஷன் மாதிரி தான் இந்த காமன் கிரியேட்டிவ் லைசன்ஸ் கண்டென்ட். ஆனா இந்த காமன் கிரியேட்டிவை நிறைய கிரியேட்டர் ஸ்டார்டிங்ல எப்படி யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ போடவே தெரியாது சரியா. ஆனா இந்த வீடியோவை கரெக்டா யூஸ் பண்ண மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப காமன் கிரியேட் லைசன்ஸ்ல கொடுத்தீங்கன்னா மற்றவங்க பெரிய பெரிய கிரியேட்டர் மேபி உங்க கண்டென்ட் எடுத்து சரியா யூஸ் பண்ணாங்க, தம்ப்நெயில கொஞ்சம் மாத்தினாங்க, டைட்டில் கீவேர்ட்ஸை மாத்தினாங்கன்னா உங்க வீடியோ தான் அவங்களும் யூஸ் பண்ணிருப்பாங்க. மேபி அவங்க சேனல்ல அது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா நீங்க ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம கண்டென்ட் தான் அவங்களும் போட்டிருக்காங்க. அப்ப நமக்கு வியூஸ் போல அவங்களுக்கு வியூஸ் போகுதுன்னா நம்ம கண்டென்ட்டை பயன்படுத்தி அதுல என்ன இம்ப்ரூவ் பண்றாங்க, என்ன நல்ல விஷயம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோக்கு அவங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜியை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வியூஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க மற்றவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க இந்த அட்வான்டேஜ்னால மட்டும்தான் நீங்க கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கொடுங்க. பட் நான் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி 80% ஆஃப் த யூடியூப் கிரியேட்டர் ஸ்டாண்டர்ட் தான் கொடுப்பாங்க. மூணாவது செட்டிங்ஸ், இதுல ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் இருக்கு ஒரு ஸ்மால் யூடியூப் கிரியேட்டருக்கு. ஃபியூச்சர் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்க கஸ்டமைசேஷன் போனாலே ஃபியூச்சர் செட்டிங்ஸ்ன்றது கொஞ்சம் கீழே இருக்கும். அதுல ஷார்ட்ஸ் வீடியோ, லாங் வீடியோன்னு இருக்கும். இந்த 2 ஆப்ஷனும் நமக்கு எதுக்காக யூஸ் ஆகும்னா நம்ம சேனலை ஓபன் பண்ணா ஒரு வீடியோவுமே செக்ஷன் வைஸா பிரிஞ்சு வர்றதுக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியன்ஸ் உள்ள வரும்போது நம்ம சேனல் வீடியோ லோகோக்கு கீழே எந்தெந்த வீடியோலாம் காட்டணும், இனிஷியலா ஷார்ட்ஸ் வீடியோவை காட்டணுமா லாங் வீடியோவை காட்டணுமா அப்படின்றத இந்த செட்டிங்ஸ் தான் டிசைட் பண்ணும். நீங்க ஃபியூச்சர் செக்ஷன்ல ஷார்ட்ஸ் வீடியோவை கிளிக் பண்ணாம லாங் வீடியோவை கிளிக் பண்ணி அதுல செப்பரேட் செக்ஷனை கிரியேட் பண்ணி செட் பண்ணீங்கன்னா உங்க சேனலை புதுசா ஓபன் பண்ற ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ தெரியுதோ அதை மோஸ்ட்லி கிளிக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பண்ணி அது லாங் வீடியோவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, நான் ஷார்ட்ஸ் வீடியோ தான் போடுறேன், பெருசா லாங் வீடியோ போடுறதே இல்லை அப்படின்னா உங்க ஷார்ட்ஸ் வீடியோல எதெல்லாம் நீங்க அதிகமா எஃபோர்ட் போட்டு அதிகமா வியூஸ் போயிருக்கும் அதெல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோல ஃபர்ஸ்ட் வர மாதிரி நீங்க கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க சப்ஸ்கிரைபர் உங்க சேனல் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி வீடியோவை கிளிக் பண்ணும்போது உங்க சேனல் மேல ஒரு புது அட்ராக்டிவ்னஸ் வரும். அடுத்தது, இந்த செட்டிங்ஸை இப்போ நீங்க தப்பா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க சேனல் மானிட்டைசேஷன் ஆகும் இல்லையா, அப்ப மிகப்பெரிய ப்ராப்ளத்தை இந்த செட்டிங்ஸ் ஏற்படுத்துறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்தியால இருந்து தான் ஒரு யூடியூப் சேனல்ல வீடியோவை போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்தியால ரெவன்யூ கொஞ்சம் கம்மியா வருது, நம்ம யூஎஸோட ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுவோம்னு பேசிக் இன்ஃபோல கண்ட்ரியை செலக்ட் பண்ணி யூஎஸ்னு கொடுத்து விட்டுருவாங்க. அவங்களுக்கு
அதிகமா வியூஸ் போகுதோ கம்மியா வியூஸ் போகுதோ அது மேட்டர் இல்ல. கண்ட்ரிய யூஎஸ்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க சேனல் மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறமா நீங்க டாக்ஸ் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப கண்ட்ரிய பேஸ் பண்ணி தான் டாக்ஸ் இன்ஃபர்மேஷனை நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும், எழுதி அனுப்புற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்க இந்தியால இருந்துட்டு யூஎஸ்னு நேம் கொடுத்துட்டு அங்க போயிட்டு டாக்ஸ் இன்ஃபர்மேஷனை தப்பா ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுடைய டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்காக தான் நான் ரெக்கமெண்ட் பண்றது பேசிக் இன்ஃபோல என்ன கண்ட்ரில இருக்கீங்க, இந்தியால இருக்கீங்களா, பரவாயில்ல கரெக்டா கண்ட்ரியை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த செட்டிங்ஸ்னால உங்களுக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வராததுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செட்டிங்ஸ்ல கண்ட்ரியை கரெக்டா சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குட் ரேங்கிங்லயே கடைசி ஒரு 3 செட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ், ஒரு சில பேருக்கு யூடியூப் சேனல்ல அவங்க நீச்சை போட்டு தேடினா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்போர்ட்ஸ் சேனல் ரன் பண்றீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேமிங் சேனல் அப்படின்னு போட்டு தேடினா அவங்க சேனல் தான் வரணும்னு நினைப்பாங்க, ஆனா வரவே வராது. அதுக்கு ஒரு முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது இந்த சேனல் கீவேர்ட்ஸ்ல டிஃபரெண்ட் வேரியேஷன்ல ஆட் பண்றது மட்டும் இல்லாம நீங்க எந்த நீச்சை பேஸ் பண்ணி சேனல் ரன் பண்றீங்களோ அந்த கீவேர்ட்ஸையுமே டாப்ல கொடுத்தீங்கன்னா உங்க சேனல் அந்த நீச்சை தேடுறவங்களுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நான் ஏன் இந்த இடத்துல சேனல் கீவேர்ட்ஸை மட்டுமே வேரியேஷனா போடாதீங்க, இனிஷியலா உங்க சேனல் நீச்சுக்கு உண்டான கீவேர்ட்ஸையுமே முக்கியமா ஆட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றேன்னா, இப்ப யூடியூப் வந்து ஹேண்டிலே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களே, அந்த ஹேண்டிலேயே பெர்ஃபெக்ட்டா போட்டு தேடி பார்த்தா யூடியூப் சேனல்ல உங்க சேனல் தான் ஃபர்ஸ்டாவே வரும். ஸோ சேனல் நேம் வேரியேஷனை மட்டும் இந்த சேனல் கீவேர்ட்ஸ்ல போடாம உங்க நீச்ல என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களோ அதையுமே நீங்க இங்க கீவேர்ட்ஸா போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க சேனல் அந்த நீச்ல ரேங்கிங் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த முக்கியமான செட்டிங்ஸ், உங்க சேனலோட ஷார்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸை இது கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்க சேனல்ல நீங்க ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம உங்க டயலாக்ஸை மற்றவங்க ரீமிக்ஸ் பண்ற மாதிரி அலோன்னு கொடுத்தீங்கன்னா அது உங்க சேனலோட பப்ளிசிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கண்டென்ட்டையோ ஒரு பாட்டையோ யூனிக்கா பாடுறீங்கன்னா அதை ரீமிக்ஸ் பண்ணி மற்றவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஷார்ட்ஸ் வீடியோல இது ரீமிக்ஸ் செய்யப்பட்ட கண்டென்ட், இந்த மியூசிக் ஆர் ஆடியோ எந்த சேனல்ல இருந்து எடுத்திருக்காங்கன்றதுக்கு கீழே சின்னதா லோகோ தெரியும். ஸோ அவங்களோட வீடியோ மேபி அதிகமா வியூஸ் போச்சு உங்களை விட அப்படின்னா அவங்க வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ் இது யார் பேசியிருக்காங்க யாரு பாடுறாங்கன்னு பார்க்கறதுக்கு அவங்க லோகோவை கிளிக் பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் உங்க ஷார்ட்ஸ்ல ரீடைரக்ட் ஆவாங்க. அப்போ உங்களுடைய சேனல் பப்ளிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஷார்ட்ஸ் ரீமேக்ஷன்ல உங்களுக்கு ஓகேனா அலோ கொடுத்துக்கலாம். அடுத்ததா ரொம்ப கிரூஷியலான செட்டிங்ஸ், இந்த 2024 வருஷத்தை பொறுத்தளவுக்கு இந்த செட்டிங்ஸ் பல சேனல்ல மிகப்பெரிய growth சூப்பரா கொடுத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். என்னன்னா உங்க சேனல்ல கடைசி வரைக்கும் பாக்குறாங்களே ஆடியன்ஸ், அவங்கள அதே வீடியோவோட ஸ்டாப் பண்ணாம இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவை பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்றது தான் எண்ட் ஸ்கிரீன்னு சொல்லுவாங்க. உங்க சேனல்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும் போதோ போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கூட வீட்டுல போனீங்கன்னா எண்ட் ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல நிறைய எண்ட் ஸ்கிரீன் செட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேணாம். ஒரு வீடியோ போஸ்ட் பண்றீங்களா அந்த டைட்டிலுக்கு ரிலவென்ட் என்னென்ன வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதுல ஏதாவது ஒரே ஒரு வீடியோவை மட்டுமே உங்க எண்ட் ஸ்கிரீன்ல கொடுத்து ஆடியன்ஸ் நீங்க அங்க ரீடைரக்ட் ஆக வச்சீங்கன்னா உங்க சேனல்ல செஷன் டைம் சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வீடியோவை பார்த்த ஆடியன்ஸை திரும்ப உங்க வீடியோவை பார்க்க வைக்கிறீங்க, யூடியூப்ல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறீங்கன்னா யூடியூபே உங்களோட வீடியோவை அதிகமான ஆடியன்ஸ்க்கு சூப்பரா ப்ரமோட் பண்ணும். இதில் நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்க சேனலோட எண்ட் ஸ்கிரீன் தான் கொடுக்கணும்னு இல்லை, மற்ற ஃபேமஸான சேனலோட எண்ட் ஸ்கிரீன் கூட கொடுத்து நீங்க பார்க்க வைக்கலாம். அப்பயுமே காமனா நீங்க ஆடியன்ஸை யூடியூப்ல அதிகமான டைம் தக்க வைக்கிறீங்க. அப்போ உங்க சேனல் அதிகமாக ரெக்கமெண்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எண்ட் ஸ்கிரீனை எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த குட் அப்படின்ற ரேங்கிங்லேயே கடைசி முக்கியமான விஷயம், யூடியூப்ல கிளிக் த்ரூ ரேட் ஷார்ட் ஃபார்ம்ல CTRன்னு சொல்லுவாங்க. அதை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சேனல்ல இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். CTR இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இப்ப யூடியூப் கொண்டு வந்த புது ஃபியூச்சர் தான் தம்ப்நெயில் AB டெஸ்டிங். நீங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட உங்க சேனல்ல ஒரே ஒரு தம்ப்நெயில் மட்டும் வைக்காம டிஃப்ரெண்ட் தம்ப்நெயில் 3 தம்ப்நெயில் வரைக்கும் செட் பண்ணலாம். அப்படி செட் பண்ணும்போது யூடியூபே ஒரு 10 days டைம் எடுத்து 3 தம்ப்நெயிலையுமே அதிகமான உங்க ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹோம் பேஜ்ல எந்த தம்ப்நெயிலை பார்த்து உங்க ஆடியன்ஸ் அதிகமா அட்ராக்ட் ஆயிட்டு கிளிக் பண்றாங்களோ அந்த தம்ப்நெயிலை ஆட்டோமேட்டிக்கா யூடியூபே இந்த 3 தம்ப்நெயில்ல இந்த தம்ப்நெயில் தான் வின் பண்ணிருக்கு அப்படின்றத எடுத்துக்கும். இது உங்களுடைய ரெக்கமெண்டேஷனையுமே கிளிக் த்ரூ ரேட்டையுமே இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க ஒரு சேனல்ல உங்களால முடிஞ்சா ஒரு தம்ப்நெயில் மட்டுமே கிரியேட் பண்ணாம வேரியேஷனா 3 தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி எடிட்டை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கு கீழே தம்ப்நெயில 3 டாட் பட்டன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 தம்ப்நெயில் அப்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். வித்தின் 2 MBல தம்ப்நெயில் 2 ஆட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா AB டெஸ்ட்டுக்குள்ள போகும். அதுக்கப்புறமா மேக்ஸிமம் ஒரு 15 டேஸுக்குள்ள அந்த 3 தம்ப்நெயில்ல எந்த தம்ப்நெயில் வின் பண்ணிருக்கோ இது ஏன் வின் ஆயிருக்கு தம்ப்நெயில் அப்படின்னு கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி தம்ப்நெயில நீங்க புது வீடியோக்குமே ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் அதிகமா ரிட்டர்ன் ஆவாங்க உங்க சேனலுக்கு. ரேங்கிங்ல போட்ட பேட் யூடியூப் செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸ் பேட் அப்படின்னு சொல்றேன்னா
வச்சிருந்தீங்கன்னா இதை நீங்க வைக்கவே கூடாதுன்னு தான் இல்லை, பேடா செட்டிங்ஸ் பண்ணா உங்களுக்கு அது மேபி எஃபெக்ட் ஆகும். ஸோ இதை பேட்ல இருந்து குட்ல கொண்டு போறதுக்கு கூட நான் இந்த வீடியோல சொல்யூஷன் சொல்றேன். இந்த பேட் செட்டிங்ஸ்ல டோட்டலா 5 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் சாப்டர். இந்த அலோ ஆட்டோமேட்டிக் சாப்டர் ஒரு சில வீடியோவை நீங்க பார்க்கும்போது ஸ்பிளிட் பண்ணி காமிக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா, அது உங்க வீடியோவை டாபிக் வைஸா சாப்டரா பிரிக்கிறாங்க. ஆடியன்ஸ் ஈஸியா பாக்குறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சாப்டரை அதை நீங்க யூடியூப் கையிலேயே அலோ ஆட்டோமேட்டிக் சாப்டர் அப்படின்றத டிக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அப்லோட் பண்ணும்போது இது பேசிக்கா ஒரு ஏஐ ஃபியூச்சர் மாதிரி தான் இருக்குன்றதுனால உங்க டாபிக்கை பேஸ் பண்ணி மேபி 100ல ஒரு 10-5% தப்பா ஸ்பிளிட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்க டிக் பண்ணாம உங்களால முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போயிட்டு மேனுவலாவே டைம் ஸ்டாம்ப் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து உங்க வீடியோவுக்கு நீங்களே சாப்டரா பிரிச்சிங்கன்னா உங்க ஆடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது நீங்க மேனுவலாவே டைம் ஸ்டாம்ப்ல கொடுத்துருந்தீங்கன்னா எந்த சாப்டர் நம்ம பார்க்கணும், இது நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு டைரக்டா கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இப்போதைக்கு உங்களுக்கு ஓகேனா டைம் ஸ்டாம்பை மேனுவலாவே பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. அடுத்தது இந்த கண்டென்ட்ல நீங்க எடிட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அலோ ஆட்டோமேட்டிக் கான்செப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ஆக்சுவலா இப்போதைக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் இருக்கு. இது எக்ஸாக்டா எப்படிப்பா ஒர்க் ஆகுதுன்றதை நான் நிறைய ஆர்டிகல்ல சர்ச் பண்ணி தேடி பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஆன்சர் கிடைக்கல. ஸோ இது எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் இருக்குன்றதுனால இதை ஆன் பண்றதுக்கு இப்போதைக்கு நீங்க ஆஃப் பண்ணி வச்சாலே ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இது ஏற்படுத்தாது. இந்த பேடான செட்டிங்ஸ்லயே மூணாவது நீங்க அப்லோட் டிஃபால்ட்ஸ் அப்படின்றத சேனல் செட்டிங்ஸ்குள்ள போய் பார்த்தா இருக்குங்க. ஆனா அதுல நீங்க டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், விசிபிலிட்டி எல்லாமே நீங்க டிஃபால்ட்டா கொடுத்துட்டீங்கன்னா நீங்க மத்த போஸ்ட் பண்ற புது வீடியோஸ்க்குமே அதே டிஸ்கிரிப்ஷன் டிஃபால்ட்டா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்படி கொடுக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி என்ன டைட்டில் கொடுக்கலாம், இந்த வீடியோக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம்னு எவ்ரி டைம்ல நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நீங்க டிஸ்கிரிப்ஷன் எழுதுனீங்கன்னா ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கும் இப்பதான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க எவ்ரி வீடியோக்கு டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி உங்க வீடியோ அதிகமா ரெக்கமெண்டேஷன்ல போறதுக்கும் அல்லது யூடியூப் சர்ச் டேர்ம்ல ரேங்கிங்ல வரதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த கீழே விசிபிலிட்டி அப்படின்றதுல என்கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க, ப்ரோ நான் அன்லிஸ்டட்ல போட்டு அதுக்கப்புறமா பப்ளிக் பண்ணவான்னு சொல்ற ஒரு சிம்பிளான ஆன்சர், நீங்க அன்லிஸ்டட்ல போட்டு பப்ளிக் பண்ணாலுமே அல்லது டைரக்டா பப்ளிக் பண்ணாலுமே உங்க ஆடியன்ஸ் தான் பார்க்க போறாங்க. நீங்க ஒரு கல்லை கொண்டு போயிட்டு குளத்துல எறிகிறீங்கன்னா அந்த கல் எப்படினாலுமே தண்ணியில தான் விழுக போகுது, அதுல மாற்றம் இல்லை. அது அன்லிஸ்டட்ல போட்டு விழுந்தா என்ன, பப்ளிக்ல போட்டு விழுந்தா என்ன. ஸோ காமனா ஒரு வீடியோ போஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இப்பயே பப்ளிஷ் பண்ணலாம், நல்ல டைம் தான் நினைக்கிறீங்கன்னா டைரக்டா பப்ளிக்ல போட்டே போஸ்ட் பண்ணிருங்க, அதுவே பெட்டர் தான். கம்யூனிட்டி லிங்க் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் யூடியூப் செட்டிங்ஸ்லேயே இருக்கும். இது நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக் வேர்ட்ஸ்னு இருக்கும். அந்த பிளாக் வேர்ட்ஸ் உங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுற புது வீடியோஸ்க்கு இப்பெல்லாம் யூடியூப்ல நிறைய பேர் பேடா கமெண்ட் பண்றாங்க. யூடியூப் வீடியோ நல்லாவே இருந்தாலும் பேடா வேணும்னே கமெண்ட் பண்றவங்க இருக்காங்க. இல்லது ஒரு சில ஸ்கேமர்ஸ் கூட அவங்க வெப்சைட்டையோ அவங்க நேம் ஆஃப் த சேனலையோ ப்ரொமோட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த வேர்ட்லாம் வேணாமோ அதெல்லாமே இதுல போட்டு பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேர்டை யூஸ் பண்ணி யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க கமெண்ட் உங்க சேனல் கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே விசிபிள் ஆகாது. சிம்பிள். அதுக்கு கீழே பிளாக் லிங்க்ஸ்னு இருக்கும். இப்போ நிறைய ஸ்கேமர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் லிங்கையோ அல்லது ஃபேக் ப்ராடக்ட் லிங்கையோ எடுத்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுவாங்க லிங்கா. அதெல்லாம் நீங்க தடுக்கணும்னா லிங்க் செட்டிங்ஸ்ல கீழே வரக்கூடிய பிளாக் லிங்க்ஸை கிளிக் பண்ணிட்டாலே உங்க சேனல் கமெண்ட் செக்ஷன்ல யாருமே லிங்கை போஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க. இந்த ரெண்டு செட்டிங்ஸ் ஒரு பிகினரா யூடியூப்ல வர்றவங்களுக்கு ரொம்ப கிரூஷியல். மோஸ்ட்லி யாருமே செட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க செட் பண்ணுவீங்கன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ரெண்டு முக்கியமான செட்டிங்ஸ் இருக்கு இந்த பேட்லயே. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுல ஒன்னு கேட்டகரி. இப்போலாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு என்ன கேட்டகரி கொடுக்கணும் அப்படின்றதுல மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. ஒன்னும் இல்லைங்க, நீங்க ஒரு விஷயத்த ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி புதுசா எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா அது ஒரு எஜுகேஷன். அப்ப நீங்க கேட்டகரியில எஜுகேஷன் வீடியோ கொடுக்கலாம். குக்கிங்ல புதுசா நீங்க எஜுகேட் பண்றீங்க, இதை எப்படி செய்வதுன்னு சொல்றீங்கனாலுமே எஜுகேஷன் தான். இப்ப நான் பேசுறேன் இல்லையா, ஒரு புதுமையான விஷயத்தை உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்றேன் இல்லையா, அதுவுமே எஜுகேஷன் தான். நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸை மக்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறீங்க, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்க, மேபி இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு வாங்குங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றீங்கன்னா அதெல்லாமே ஒரு சில லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்குள்ள வந்துடும். இல்ல நான் பர்டிகுலரா ஒரு நீட்ஸ் எடுத்து காரை பேஸ் பண்ணியோ ஆட்டோமொபைலை பேஸ் பண்ணியோ போஸ்ட் பண்றேன் வீடியோனா அதுக்குமே கார்ஸ், ஆட்டோமொபைல், வெஹிக்கிள்ஸ் அப்படின்ற கேட்டகரி இருக்கும். நீங்க அதை சூஸ் பண்ணலாம். கேட்டகரி சூஸ் பண்றதுனால யூடியூபுக்கு அந்த வீடியோ எதை பேஸ் பண்ண வீடியோன்னு தெரிஞ்சுக்க தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலி இந்த
கேட்டகரியில நான் ஜஸ்ட் vlog வீடியோ பண்றேன் ப்ரோ, என் வீடியோ பார்த்தா மக்களுக்கு கொஞ்சம் என்டர்டைனிங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நியூஸ் வீடியோ மாதிரிலாம் போடுறீங்கன்னா நீங்க டைரக்டா என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியை சூஸ் பண்ணலாம். இல்ல நான் vlog வீடியோ மாதிரி பண்றேன், நான் நடக்கிற விஷயத்த சொல்றேன் மக்களுக்கு, ஒரு நியூஸ் கண்டென்ட் மாதிரி சேனல் ரன் பண்றேன்னா காமனான சேனல்ன்றதுனால பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சேனல் கேட்டகரியை சூஸ் பண்றதுனால உங்க சேனல்ல வீடியோக்கு வியூஸே போகல அப்படின்ற ப்ராப்ளம்லாம் வரவே வராது. மிகப்பெரிய இம்பாக்ட இந்த கேட்டகரிலாம் ஏற்படுத்தாது. கடைசி செட்டிங்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஏன் இந்த யூடியூப் செட்டிங்ஸை கட்டுக்கதைன்னு சொல்றதையுமே நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஓகே, கடைசி செட்டிங் பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்க. உங்க சேனல்ல டிஃப்ரெண்ட் கேட்டகரியை பேஸ் பண்ணியோ டிஃப்ரெண்ட் கான்செப்ட்லயோ நிறைய வீடியோ போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் வீடியோஸ் போடுறவங்க vlog வீடியோவும் போடுவாங்க. அப்ப குக்கிங் வீடியோ பார்க்குறவங்க ஆடியன்ஸுக்கு குக்கிங்கை பேஸ் பண்ணி நிறைய கத்துக்கணும்னு ஆசை இருக்கும். vlog வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வீடியோ என்டர்டைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்கும். அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்க சேனல்ல புது பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்த ஆடியன்ஸ் உங்க சேனலுக்குள்ள வந்து பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி எந்த கேட்டகரியில குக்கிங் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க சேனல்ல அவங்க வீடியோ பார்த்து கத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது உங்க சேனல்ல மிகப்பெரிய பெனிஃபிட்டை ஏற்படுத்தும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த வீடியோக்குள்ள இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாமே யூடியூப்ல ஒரு சேனல் ரன் பண்றீங்கன்னா நீங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய, செட் பண்ணி வைக்க வேண்டிய பேசிக்கான யூடியூப் செட்டிங்ஸ் தான். ஆனா இந்த செட்டிங்ஸ்னால மட்டும் உங்க சேனல்ல வியூஸ் இன்க்ரீஸ் ஆறதோ கம்மி ஆறதோ பெருசா நடக்காது. இந்த செட்டிங்ஸ் எல்லாமே உங்க சேனல்ல ஒரு 30% தான் கை கொடுக்கும். பேலன்ஸ் 70% நீங்க எப்படி கண்டென்ட் பண்றீங்க, எந்த அளவுக்கு ட்ரஸ்டபிளா இருக்கீங்க, உங்க கண்டென்ட் எப்படி குவாலிட்டியில இருக்கு. குவாலிட்டின்றது நான் கேமராவை பேஸ் பண்ணி சொல்லல. நீங்க எஜுகேட் பண்றீங்கன்னா உங்க கண்டென்ட் எஜுகேஷன் வைஸா எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோல ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், CTR இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்க வீடியோஸை அதிகமான மக்கள் பார்ப்பாங்க. செட்டிங்ஸ் 30% இருந்தாலும் 70% நீங்க நல்ல கண்டென்ட்டை மக்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அந்த கண்டென்ட் அதிகமாக வேல்யூபிள் ஆகும். மோஸ்ட் வியூஸ் அந்த கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா யூடியூப்ல நீங்க புதுசா போடுற வீடியோக்கு நோட்டிபிகேஷனே போக மாட்டேங்குதுன்னா ஏன் போக மாட்டேங்குது அப்படின்ற விஷயத்தை நான் இந்த வீடியோ மூலமா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை இப்பவே கிளிக் பண்ணி பாருங்க.